ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த ரெசிப்பியில் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டன்ட் மிக்ஸ் பவுடர் மிக்ஸ் பண்ணி நான் இந்த ரெசிபி செஞ்சுருக்கேன். ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும். ஸோ குழந்தைங்களுக்கு இது தாராளமாக கொடுக்கலாம். அண்ட் இந்த ரெசிபிக்கு தேவையான பொருள்லாம் என்ன, இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், இது ஒரே பொருளே நீங்கள் கொடுத்துட்டு இருந்தாலும் வெயிட் கெயின் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா நான் அதுக்கு பதில் சொல்ல முடியாது. நீங்கள் வந்து ஒரு ரெசிபி கொடுத்தீங்கன்னா மாற்றி மாற்றி கொஞ்சம் கொடுங்க. அப்போ தான் வெயிட் கெயின் ஆகும். குழந்தைங்களுக்கு ஒரே மாதிரி இது வெயிட் கெயின் ஆகுன்றதுக்காக நம்ம ஒரே மாதிரி ஃபுட்டு கொடுத்துட்டு இருக்கக்கூடாது. அது குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியும் கிடையாது. சரிங்களா? டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. அண்ட் இந்த ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7 மாத குழந்தையிலேருந்தே நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். 7 to ஒரு 1.5 வயசு வரைக்கும் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ராகி மாவில் தண்ணி ஊற்றி வடிகட்டி பால் எடுத்து வச்சுருக்கேன். அப்படி இல்லைனா கூட நீங்கள் ராகியை ஊற வச்சு அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கிறேன். அதில் நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டன்ட் மிக்ஸ் பவுடர் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இப்போ நீங்கள் கரைச்சதில் ஆட் பண்ணால் தான் லம்ஸ் இல்லாமல் நமக்கு ஒரு ஸ்மூத் டெக்ஸ்சரில் நமக்கு வந்து போரிட்ஜ் கிடைக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ அதனால தான் நீங்கள் அப்படியே பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா அப்புறம் கெட்டி ஆகிடும். அதனால தான் இப்போ தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி இதோட இந்த நம்ம ராகி வந்து பால் எடுத்து வச்சோம் இல்லையா, அதோடு இதை ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது நம்ம வந்து கேஸில் வச்சு ஹீட் பண்ண போகிறோம். நான் ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கிறேன். அதில் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த மாவு தண்ணியை இதை ஆட் பண்ணி நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ ராகி குழுக்கெலாம் நீங்கள் கைவிடாமல் கிண்டுவீங்க இல்லையா, அதே ப்ராசஸ் தான். நீங்கள் கைவிடாமல் கிண்டினா தான் அடி பிடிக்காது, கெட்டியாக வராது. சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு நல்ல ஒரு ஸ்மூத் டெக்ஸ்சர் கிடச்சிருக்கு பாருங்கள். இதுதான் நம்ம குழந்தைக்கு ஒரு கரெக்டான பதம். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை இன்னும் கொஞ்சம் ரிச்னஸ் ஆக்கிறதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பிரஸ்ட் மில்க், ஃபார்முலா மில்க் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். முடிஞ்சால் நீங்கள் ஒரு 9 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தையாக இருந்தாங்கன்னா லைட்டாக வந்து ஒரு 2-3 ஸ்பூன் வந்து கவுஸ் மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஸ்வீட்னஸ்க்காக தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ஹனி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா டேட் சிரப் ஆட் பண்ணுறேன். ஸோ உங்ககிட்ட இது இல்லைன்னா நீங்கள் நாட்டு சக்கரை, ஹனி இந்த மாதிரி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நம்மளுடைய சூப்பரான போரிஜ் ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுங்க. இது நீங்கள் டின்னராக கூட கொடுக்கலாம். பட் குழந்தைங்களுக்கு கோல்டு இருந்தால் நீங்கள் வந்து ராகி வந்து கொடுக்குறத அவாய்ட் பண்ணிவிடுங்க கோல்டு இருக்கிற டைமில். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான உள்ள பார்க்குறேன். அண்டில் தென் பாய்.